பாவங்களை பாராதபடி மன்னித்து நம்மை நித்திய ஜீவனை கொண்டு போவதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட நம் நடத்தும்படியாக தேவன் நம்மை நடத்திருக்கிறார். சகோதரியே சகோதரனே, தெய்வத்தை நினைத்து பார்ப்போமானால், நம்மை நினைத்து பார்ப்போமானால் இந்த உலகத்துல எத்தனை நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை உதவிகளை செய்திருக்கிறார், எத்தனை விதமான ஆபத்து விபத்து பிரச்சனைகள் போராட்டங்கள் பாரங்கள் கண்ணீர்கள் அவைகளிலே கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்தியிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை நாம் இன்றைக்கு அவரோடு இணைந்து கொள்வோமா? புதிய ஆண்டுல புதிய காரிய தேவன் செய்வதற்கு இன்றைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தினால இப்போதே பிள்ளைகளுடைய வாக்குல எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ இந்த தலைவர்கள் எல்லாம் நிறைவானதாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தார்கள். இப்போது எல்லாம் மாறட்டும். இந்த வருடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த பிள்ளைகள் விருத்தியாகட்டும். பிள்ளைகள் விருத்தியாகட்டும். எல்லா தடைகளை உடைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை தேவனை மகிழ்ச்சியாய் செழிப்பாய் மாற்ற முடியாது. இந்த நாளில கடந்து வந்த சகோதரி சகோதரரை உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய கத்த ஊழியத்தின் பாதையில அவர்கள் வழிகளை திறந்து அவர்கள் ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு. வந்திருந்த சிறு பிள்ளைகள் வெளிவர்கள் வாழ்வு பிள்ளைகளை ஆசீர்வதிகள். வருகிற நாட்கள் நடத்திருக்கிற திருமண வாழ்க்கை இந்த ரெண்டு குடும்பத்துடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் எல்லா தேவைகளை எல்லாத்தையும் சந்தித்து நடந்தபடியாக
ஒரே ஒரு கருத்துல வருகிறோம். எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளையும் 100க்கு 100 மார்க்களை வாங்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சாட்சியாய் சொல்ல உதவி செய்யும். சபையில ஆண்டவரே தூணாய் நிறுத்துகிற வேலை செய்கிற ஆண்டவரே, சபையில முயற்சி எடுத்து செய்கிற, சபைக்காய் கொடுக்கிற, சபையின் ஊழியத்தில் தாங்குகிற குடும்பங்களை குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். குடும்பமாய் அவர்கள் விருத்தியாகட்டும், மகிழ்ச்சியாகட்டும், சந்ததியா இந்த தேசத்துல அவருடைய ராஜ்யத்தை கட்டட்டும். நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். மகிமை எல்லாவற்றையும் வந்து செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய சகல நன்மைகளே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பரிசுத்த ஆவியினுடைய சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு நம்ம விசேஷமான நாட்களில் வந்து கலந்து கொண்ட அந்த சகோதர ஊழியர்களோடு கூட எல்லா விசேஷம் உலகம் முழுவதுமாக எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்று கொஞ்சம் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென். ஆமென்.